வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் தவம். நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன். இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை. ஹவு டு அவாய்ட் ஹாஸ்பிட்டல், இதற்கு முன்பு பகுதி 1 போட்டிருக்கோம். இது பகுதி 2. அதில் 5 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதில் 6, 7, 8, 9, 10 என்ற ஒரு 5 விஷயங்களை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு, இதற்கு முன்பு போட்ட வீடியோவை பார்த்துவிட்டு நீங்கள் இதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு மருத்துவமனை செல்லாமல் வாழ்க்கையில் எவ்வாறு வாழ முடியும், இதெல்லாம் தேவையா அப்படின்ற உங்களுடைய கேள்வி இருக்குது. மிக மிக அவசியமான ஒன்று, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று. மருத்துவமனை போகாமல் நாம் வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ளலாம், எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான விடையை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்காக பல புத்தகங்கள், பல வலைதளங்களில் சேகரித்த செய்திகளைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இதற்கு முன்பு பகுதி 1 போட்ட வீடியோ அதிகமான வியூஸ் வந்திருக்கிறது. நிறையா நேயர்கள் பகுதி 2 எப்போது வெளியிடுவீர்கள் என்று கேட்டார்கள். அதனால் தான் இந்த பகுதி 2. தொடர்ந்து பாருங்கள், நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்கலாம். நாம் 6வது அம்சமாக வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள். இதற்கு முன்பு இதயம், நுரையீரல், கல்லீரல், நமக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்லாம் எப்படி வருகிறது என்ற பல செய்திகளை பார்த்தோம். இப்போது 6வது செய்தியாக வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள், அவற்றை பாரசைட்டுக்கள் என்று சொல்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்று. நாம் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் நமக்கு அதிகமான நோய்களை ஏற்படுத்துகிறது. இவற்றை சிவராமன் கூட சித்த மருத்துவ புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த பாரசைட்டுக்கள் குழந்தைகளுக்கு அதிகமாக வரும். இப்போது பெரியவர்களுக்கும் வர தொடங்கிவிட்டது. குழந்தைகள் பார்த்திங்கன்னா தூங்குறப்ப பல்ல நரன்னு கடிக்குங்க அப்படின்னா வயிற்றில் புழு இருக்குது அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு நிறையா மருத்துவங்கள் கொடுப்பாங்க. நம்ம மருத்துவத்தை கடைசியாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி பருவம் வர்றப்ப போகக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமாக அடிக்கடி வயிற்று வலி ஏற்படும். அவங்க அதிகமாக இனிப்பு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அதிகமாக புழுக்கள் உருவாகும். இந்த புழுக்கள் பெரியவர்களுக்கும் வருமா என்றால் கண்டிப்பாக வரும். நிறையா புழுக்கள் இருக்கிறது. தட்டை புழுக்கள், சாட்டை புழுக்கள், உருட்டை புழுக்கள், கொக்கி புழு, இப்படி நிறையா வகையான புழு அதனுடைய புற தோற்றத்தை வைத்து இந்த புழு வகைகளை பிரித்திருக்கிறார்கள். இவை வயிற்றுக்குள் போய்விட்டால் வயிற்று சம்பந்தமான நோய்களை மட்டுமல்ல, நுரையீரல், கல்லீரல், இரத்தம் சம்பந்தமான நோய்கள், நமது செல்களுக்குள் கூட ஊடுருவி பல நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த புழுக்கள் இருக்கிறது. அப்படி நாம் வயிற்றுக்குள் புழுக்கள் வராமல் தடுக்க வேண்டும். பயணத்தின் போது நிறைய பேர் வேறு வேறு தண்ணிகளை குடிப்பது, உணவுகளின் மூலம் இந்த புழு நமது வயிற்றுக்குள் போகிறது. பாரசைட்டுகள் அப்படின்ற புழுக்கள். இந்த புழு நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டால் என்ன நடக்கும்னா, நாம் உண்ணக்கூடிய உணவுகளை எல்லாம் அது சாப்பிட்ரும். நமக்கு அதிகமாக பசிகள் ஏற்படும். நாம் எவ்வளவு விலை கொடுத்து எவ்வளவு சத்தான உணவுகளை வாங்கி சாப்பிட்டாலும் அந்த சத்தான உணவுகள் எல்லாம் நம் உடலுக்கு போய் சேராது. ஏனென்றால் அந்த சத்துக்களை இந்த கொக்கி புழுக்கள், இந்த நாடா புழுக்கள் உறிஞ்சி அது வளர்ந்து விடுகிறது. இப்படி நமது மொத்த சத்துக்களையும் நம்மளிடமிருந்து திருடி விடக்கூடிய இந்த புழுக்களை நாம் கண்டுகொள்வதே இல்லை. சிலருக்கு மலம் வைத்தாலையாக போய் கொண்டிருக்கும். இது எல்லாம் தொடர்ந்து 1 மாத காலமாக போயிட்டுருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு விதமான சோர்வு ஏற்படும். சிலருக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடும், மலம் கழிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஏற்படும். இதையெல்லாம் இந்த புழுக்கள் தான் ஏற்படுத்துகிறது. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு பாத்ரூம் போயிடுவாங்க. அப்போ என்ன தான் நமக்கு சத்து வரும்? கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் நமது ஹீமோகுளோபின், இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் மெதுவாக குறைந்துவிடும். இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் குறைந்து விட்டால் நமது உடலில் உள்ள அனைத்து உடல் உறுப்புகளும் செயல்படுவது மெதுவாக குறைந்து நமக்கு மிக சோர்வை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட இந்த புழுக்களை நாம் வயிற்றிலிருந்து எவ்வாறு அகற்ற வேண்டும், இதற்கு என்னென்ன மருத்துவ முறைகள் எல்லாம் இருக்கிறது என்றால் ரொம்ப எளிமையான மருத்துவ முறைகள் தான் இருக்கிறது. அவற்றை கடைப்பிடித்தால் இவற்றை நீக்கிவிடலாம். எளிமையான மருந்து என்னவென்றால் சுண்டைக்காய். சுண்டைக்காயை நீங்கள் அதிகமாக உணவுகளில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த புழுக்களை கொல்லக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது. கருவேப்பிலை துவையலை நீங்கள் அதிகமாக சேர்த்து கொண்டீர்கள் என்றால் இந்த வயிற்றில் உள்ள புழுக்களை போக்கிவிடும். இந்த புழுக்கள் மெதுவாக நமது மூளை எருதி கூட சென்று அங்கு முட்டையிட்டு நமக்கு தலைவலிகள், வாந்தி,
அதிகமான மயக்க நிலை இவற்றை கூட இந்த பாரசைட் என்ற புழுக்கள் ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு நமது வயிற்றை 6 மாதத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்து கழுவ வேண்டும். நாம் உடல் மேனிகளையெல்லாம் சோப்பு போட்டு அழகுபடுத்துகின்றோம். குடல் உச்சுவர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை கழுவி அலசி சுத்தம் செய்ய வேண்டும். அதற்குத்தான் அந்த காலங்களில் 6 மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மாத்திரை எடுத்துக்கொண்டார்கள். அப்படி பேதிக்கு நீங்கள் மாத்திரை எடுக்கும்போது உங்களது குடலில் சுவரில் ஒட்டி உள்ள அந்த படலங்கள் மல கழிவுகள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி உங்களது குடலினுடைய உட்சுவர் தூய்மையாகிவிடும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளிலிருந்து முழுமையாக சத்தை பிரித்தெடுக்கக்கூடிய வல்லமை அந்த குடலினுடைய உட்புற சுவர்களுக்கு ஏற்படும். எனவே 6 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் பேதிக்கு மாத்திரை சாப்பிடுங்கள். நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போய் பேதிக்கு மாத்திரைன்னா கருப்பாக உருண்டையாக கொடுப்பாங்க. சின்னவங்கன்னா 1 உருண்டை போட்டுக்குங்க, பெரியவங்கன்னா 2 உருண்டை போட்டுக்குங்க. காலையில் எழுந்து பல்லு விளக்கிட்டு 5 மணிக்கு அந்த பேதி மாத்திரை என்று சொல்லக்கூடிய அந்த 2 உருண்டைகளை போட்டு குடிச்சிடணும். சுட சுட தண்ணீர் ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் வெதுவெதுப்பாக தண்ணீர் வைத்து அந்த வெதுவெதுப்பான தண்ணியை குடித்து கொண்டே இருக்க வேண்டும். மாலை 3 மணி வரை உங்களது குடல் சுத்தமாகி மலங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு 3 மாலை, அதாவது இரவு கூட ஒரு 6 மணிக்கு நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் மறுநாள் காலையில் எப்போதும் போல சாப்பிடலாம். இதுதான் பேதிக்கு மாத்திரை சாப்பிடுவது. பிறகு அதிகமாக பூச்சி இருப்பவர்கள் வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை வேப்பம் பட்டை இருக்கு இல்லையா, அந்த வேப்பம் பட்டையை வெட்டி இரவு முழுக்க தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை குடிக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் அனைவருக்கும் நமது தாத்தா பாட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்போது இருக்கக்கூடிய தலைமுறை எல்லாம் அவற்றை மறந்து விட்டது. வயிற்றிலுள்ள புழுக்களை எல்லாம் பெரிதாக எண்ணுவதில்லை. இரத்த சோகையை கூட உருவாக்கக்கூடியது இந்த புழுக்கள் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வேப்பம் கொழுந்து இருக்கு இல்லையா, வேப்பம் கொழுந்தை சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் அம்மியில் வைத்து அரைத்து அதோடு சேர்த்து வால்மிளகு, ஒரு மிளகு வைத்து அரைத்து அதை உருட்டி சின்ன குழந்தைகளுக்கு, ஒரு 5 வயது குழந்தைகளுக்கு நீங்கள் மாதம் ஒரு முறை கொடுத்தீர்கள் என்றால் இந்த பூச்சிகள் எல்லாம் உருவாவது தடைபட்டுவிடும். பிறகு வில்வம் பழம் கிடைத்ததென்றால் அவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவையும் புழுக்களை, வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை குணமாக்கும். பிறகு நாட்டு மருந்து கடைகளில் போய் வாய்விடங்கம் அப்படின்னு கேளுங்க. பொடி, வாய்விடங்கம் அப்படின்ற பொடி இருக்குது. அது ஒரு விதை மாதிரி இருக்கும், அதை அரைத்து பொடியாக இருக்கிறது. அந்த வாய்விடங்கம் பொடியை நீங்கள் வாங்கி ஒரு 3 நாளைக்கு தொடர்ச்சியாக காலையில், பெரியவர்கள் என்றால் 2 ஸ்பூன், நைட்டு தூங்கும்போது இதில் தண்ணியில் கலக்கி நீங்கள் குடிச்சிருங்க 2 ஸ்பூன். காலையில் எழுந்து 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்களது புழுக்கள் எல்லாம் வெளியேற்றப்படும். ஒரு 3 நாள் செய்ய வேண்டும். குழந்தை என்றால் அந்த வாய்விடங்கம் சூரணம் அப்படின்னு கேளுங்க, அல்லது வாய்விடங்கம் பொடி, அதை குழந்தைகளுக்கு 1 ஸ்பூன் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 நாள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் வயிறும் சுத்தமாகும், வயிறு சம்பந்தமான உபாதைகளும் போய்விடும், குடல் புழுக்களை நாம் முற்றிலும் ஒழிக்க முடியும். இந்த புழுக்களை நீங்கள் ஒரு சாதாரணமாக எடை போட்டு விட வேண்டாம், அவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். ஏழாவது நமது நோய் எதிர்ப்பு திறனை நாமே குறைத்து கொள்கிறோம். அவற்றை பற்றி தான் 7வதாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது மிக அவசர உலகமாகிவிட்டது. நாம் இன்ஸ்டன்ட் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதற்காகவும் காத்திருப்பதில்லை. நாம் இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால் வாழைப்பழ சோம்பேறிகளாகிவிட்டோம். அது என்ன வாழைப்பழ சோம்பேறிகள்? ஒருத்தன் வாழைப்பழம் விற்கிறான் என்றால் அதற்கு பக்கத்தில் ஒருவன் உரித்து நான் தருகிறேன் உங்களுக்கு என்று விற்பான். இன்னொருவன் அவற்றை உரித்து அந்த வாழைப்பழத்தில் உள்ள சத்தை ஒரு மாத்திரையாக மாற்றி தருகிறேன், நீங்கள் வாயில் போட்டு முழுங்கிக் கொள்ளுங்கள் என்றால் அனைவரும் வாழைப்பழத்தை வாங்குவதில்லை, அந்த மாத்திரையை வாங்கி வாயில் போட்டு விடுகிறோம். இப்படி நமது நோய் எதிர்ப்பு திறனை நாமே குறைத்து கொள்வதால் தான் மருத்துவமனைக்கு அதிகமாக ஓட வேண்டியிருக்கிறது. மருத்துவமனைக்கு செல்வதற்கு முதல் காரணம் நாம் தான். அது என்ன என்பதைத்தான் தெளிவாக இவற்றில் பார்க்க போகிறோம். நமக்கென்று, நமது உடலுக்கென்று ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. வெளியிலிருந்து வரக்கூடிய, நமது உடலில் ஏற்படக்கூடிய காயம் அல்லது வெளியிலிருந்து வரக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, இவற்றால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நோய்கள், சலதோஷம், மூக்கு ஒழுகுதல், மூக்கடைப்பு, இப்படி இந்த நோய்களையெல்லாம் எதிர்த்து சண்டையிடக்கூடிய நமது வெள்ளையணுக்கள் சண்டையிட்டு அந்த நோய் கிருமிகளை அழித்து நமக்கு அந்த நோய்களிலிருந்து விடுவிக்கும்.
இவற்றிற்கு சில நாட்கள் ஆகும். ஆனால் நாம் இப்போது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. உடனே ஓடி விடுகிறோம் மருத்துவமனைக்கு, உடனே மருத்துவரை பார்த்து விடுகிறோம், உடனே மாத்திரையை வாங்கி போட்டு விடுகிறோம். எனவே நமது நோய் எதிர்ப்பு சக்தி செயல்படுவதை அது நிறுத்தி விடுகிறது. பிறகு எந்த நோய் வந்தாலும் நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. சின்ன சின்ன தாங்கிக் கொள்ளக்கூடிய சில நோய்கள் இருந்தால் அவை சரியாகும் வரை வீட்டில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து, சித்த மருத்துவம், இப்படிப்பட்ட மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நமது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி இயற்கையாகவே நமக்கு வரக்கூடிய நோய்களை குணமாக்கிவிடும். இல்லை என்றால் வெளியிலிருந்து வாடகைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வாங்குவது போல தான் நாம் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது. அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அந்த மாத்திரைகள் செயல்பட்டு அந்த நோய்களை விரட்டி விடுகிறது. நமக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி சோம்பேறிகளாகி மந்த நிலையாகி திரும்ப எந்த கிருமிகள் நம்மை தாக்கினாலும் அது செயல்படுவதில்லை. நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. 6, 7 இந்த இரண்டிலேயே நாம் 10 நிமிடங்களை தாண்டிவிட்டோம். எனவே இவற்றின் ஹவு டு அவாய்ட் ஹாஸ்பிட்டல், மருத்துவமனைக்கு போகாமல் வாழ்வது எப்படி என்ற 3வது பாகத்தையும் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. நாம் அனைவரும் மருத்துவமனைக்கு செல்லாமல் ஆரோக்கியமாக